Hi guys, welcome to our channel. இன்றைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா how to make custom thumbnails in Android. ஓகேவா, இதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப் தான் தேவை. ஸோ அந்த ஆப்போட பேர் பிக்சல் லேப். அதாவது பிக்சர் எடிட்டர்னு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். பிக்சல் லேப்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வரும். ஸோ அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஏதோ இதுதான் இந்த ஆப் ஒன்று போதுங்க, ஈஸியாக கஸ்டம் தம்ப்நெயில் செய்யலாம். ஃபோன்லேயே தான், உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேட்காது, இப்படி தான் இருக்கும். இது ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். மேலே ஒரு டெலிட் ஐக்கான் இருக்குது பாருங்களேன், இந்த இங்கே காட்டினேன், இங்கே இருக்கா அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இங்கே டெக்ஸ்ட்டு காணாமல் போயிடும். இப்போது மேலே இருக்கிற மூணு டாட் கிளிக் பண்ணும், இங்கே இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் இங்கே இமேஜ் சைஸுன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வித்து 1280 தான், கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் 1280, ஹைட் 720 ஃபோட்டோ என்ட்ரு கொடுத்துருங்க. இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இமேஜ் சைஸில் போய் அங்கே கஸ்டம்னு இருக்கும் ப்ரீசெட்டு, அதில் போய் யூடியூப் தம்ப்நெயில்னு போட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமேல் நீங்கள் இந்த பாக்ஸாக இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்துடணும். கலர் அதை கொடுத்து கிரேடியண்ட்டாக இல்லை கலரான்னு கேட்கும். உங்களுக்கு எது வேணும்னு வச்சுக்கோங்க. கலர்னால் மொத்தமாக மாறும், கிரேடியண்ட்னால் இந்த மாதிரி கலர்ஸ் மாறி இருக்கும். இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கீழே இங்கே இருக்க அந்த மஞ்சள் கலர் அந்த இடத்த தொட்டு இந்த கலர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வீல் வந்துடும். கலர் வீலில் நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு ஃபேவரட்டோ அதை வச்சுக்கலாம். நான் ஒரு லைம் க்ரீன் வச்சுக்கிறேன். வச்சு இந்த சைடு பிங்கே இருக்கட்டும். இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் லைம்க்கு டைரக்ட் ஆப்போசிட் ப்ளூ. ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் கலர் செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுங்கன்னா, நீங்கள் முன்னாடி இப்போ சயான் வச்சுருந்தீங்கன்னா சயானுக்கு டைரக்ட் ஆப்போசிட் ரெட்டு. இப்போ பாருங்கள், ரெட்டு இந்த சைடு சயான் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் ஆப்போசிட்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இப்போதைக்கு இந்த இல்லைன்னா நீங்கள் எந்த கலர் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா சொன்னேன். எனக்கு இந்த க்ரீன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த சைடு டைரக்ட் ஆப்போசிட் ப்ளூ. ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கலரு. இங்கே மேலே இருக்கிற ப்ரீசெட்ஸ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னா அது இங்கே இருக்குது. ஓகே, அந்த இடத்துல எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்லா இல்லை. ஓகே, ப்ரீசெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கஸ்டமாக கூட கஸ்டம்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லோ கம்மியாக, ப்ளூ கொஞ்சம் அதிகமாக. ஓகே, சென்டரில் வயலட். ஓகே, இந்த கலர் எனக்கு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள்குள்ளே போட்டிங்கன்னா ஷேப் செட் இருக்கும். இந்த ஷேப்ஸ் கிளிக் பண்ணி என்ன ஷேப் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயரே வச்சுருவேன். வச்சு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கலாமா, வச்சு டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறமேல் அதில் லைட்டாக தள்ளினீங்கன்னா எரேசர்னு வரும். அதை கிளிக் பண்ணி இங்கே செகண்டாக இருக்கிற ஆப்ஷன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் நல்லாயிருக்கும். இந்த ட்ரையாங்கிளாக போட்டு மொத்தமாக இந்த இடத்த கவர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்க, அந்த ஒயிட் வித் பிளாக், அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். கொடுத்தா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரீசெட் வந்துடும். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரொட்டேட் பண்ண எப்படின்னு தெரியும். இதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். 180 டிகிரியில் வச்சுட்டு ஃபுல்லாக இந்த சைடு இருக்கிறேன். ஓகே, இப்போ
இந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு கலர் சூஸ் பண்ணணும். கலர் இருக்குது. இதிலே கலர் எனேபிள் கொடுத்து என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கிரேடியன்ட்லேயே இது வச்சுக்கிறேன். ஓகே, இது கொடுத்துட்டு இப்போ லைட்டாக தள்ளிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும். ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இல்லைன்னா டிசபிள் கூட பண்ணிடலாம், உங்களுக்கு என்ன மாதிரி. நான் டிசபிள்லேயே வச்சுக்கிறேன். அடுத்து 3D ஷேப் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஷேடோ, இன்னர் ஷேடோ, எம்பாஸ் மெயின். ஏன்னா இது இருந்தால் கொஞ்சம் லுக் கொடுக்கும். அதுக்காக இதை கிளிக் பண்ணிவிட்டு மொத்தமாக விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3D லுக்கு தந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இருங்க, நம்ம இப்படி நல்லா இது விரிச்சிக்கிட்டு அப்புறமா இங்கே வச்சிடலாம். இல்லை இது நல்லா இல்லை, லைட்டாக குறுக்கிக்கலாம். இவ்வளோ பெருசு வேணாம். ஓகே, லைட்டாக குறுக்கிக்கலாம். இவ்வளோ பெருசு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி வச்சிடலாம். இதை முடிச்சுட்டு இன்னொரு ஷேப் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்கொயர் சேம் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக கம்மி பண்ணிட்டு இப்போ இதே என்ன பண்ணணும்னா இதையும் சேம் அதே மாதிரி கட் பண்ணணும். எரேசருங்களா இங்கே இருக்கு. இதை கொடுத்து இது இந்த இடத்துக்கிட்ட வச்சு இப்போ அப்படியே விட்டு சேம் அதே ப்ராசஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொன்று இங்கே எடுத்துருச்சு. இதையும் இப்படி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து 3D ஷேப் ஆக்டிவேட், ஷேடோஸ், இன்னர் ஷேடோஸ், அப்புறமேல் எம்பாஸ். இப்போ நீங்கள் கலர் செலக்ட் பண்ணணும். கலர் எப்பயும் போல் கொடுத்து நான் அதே கிரேடியன்ட்டே வச்சு இதே கலர் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு இதை நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்க மாதிரி தான் செய்யணும் இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டின்னு வச்சு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இப்போ நான் இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணேன். நான் இங்கே வச்சுக்கிட்டு இதை இங்கே வச்சிடுறேன். இதோட ஹைட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்னோடய க்ரியேட்டிவிட்டி வச்சு நான் ஒரு டிசைன் மாதிரி செஞ்சுருவேன். இது வந்து இன்னும் முடியலை. இப்போ வெளியே கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே. ஸ்ட்ரோக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டலாம். ஸ்ட்ரோக்கு ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூட இருக்கும். ஓகே, வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்கன்னா இங்கே ஃப்ரம் கேலரின்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னு சொல்லிடுறேன் இருங்க. இங்கே ப்ளஸ் ஐக்கான் ஒன்று தெரியுதா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஃப்ரம் கேலரிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோனா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன் இல்லையா, அதனால டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் எடுத்து பெருசு பண்ணி இந்த இடத்துல இங்கே ஏ இருக்கா, அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துடணும். எடிட் கொடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கஸ்டம் தம்ப்நெயில் இப்படி ஒன்று கிளிக் பண்ணி இது நல்லா பெருசாக விரித்து இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த இடத்துல நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சு இதோட கலர் அதெல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இருங்க, இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ப்ரீசெட்ஸான ஒரு ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ரீசெண்டில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து கேப்சர் இட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஃபாண்ட்டு தான். ஓகே, இப்படி வச்சிடலாம். வச்சுக்கிட்டு இதில் வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக், ஷேடோ, இன்னர் ஷேடோ ஆன் பண்ணல, இன்னர் ஷேடோ, எம்பாஸ், அப்புறம் 3D டெக்ஸ்ட், அப்புறம் 3D ஷேடோ. வேணால் ரிஃப்ளெக்ஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கீழே வைக்கிறதா இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இது பார்க்கவே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமே என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு கொடுத்து
சேம் அதே மாதிரி பண்ணி இந்த மூலையில் வச்சு எடிட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணி நான் வந்து தமிழ் கீபோர்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா தா மீ லீ இல் தமிழில் அப்படின்னு போட்டு இதோட கலர் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, கலர் வந்து பிளாக் தான், நல்லா இருக்கணும். ஃபாண்ட் வந்து நல்லா திக்கான ஃபாண்ட்டாக இருக்கணும் ஓரளவுக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. அமரந்த் போல்டு இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த இடத்துல இப்படி கீழே கூட ஓரமாக இல்லை கீழே வர மேலே தான் வைக்கணும். தமிழ்னு போட்டு வச்சு இது ஏபி ஃபாண்ட் போட்டாச்சு. ஸ்ட்ரோக்கு இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் டெக்ஸ்ட் எழுதும் போது ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும். ஷேடோவும் ஒயிட் கலர் ஷேடோ, இன்னர் ஷேடோவும் ஒயிட் கலர் இன்னர் ஷேடோ. எம்பாஸும் ஒயிட். எம்பாஸ் வந்து லைட் கொஞ்சம் ஒரு 166 மாதிரி வச்சுக்கலாம். 3D டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3D ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சென்டரில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரண்ட் டேட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணி வச்சு. ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் வேணும், கொஞ்சம் ஒரு பிரகாசமாக எரிய ஸ்டிக்கர். இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க, நிறையா ஸ்டிக்கர் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். கஸ்டம் தம்ப்நெயிலுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம். இல்லை இந்த மட்டும் இந்த மூலையில் வச்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னொரு ஸ்டிக்கருக்கு ஆட் பண்ணி அது வந்து இந்த மாதிரி ஒளி தர்றது. ஓகே, அதை எடுத்து கஸ்டம் தம்ப்நெயில் இல்லை சென்டரில் வச்சு நல்லா பெருசாக ஒரு ஒளி கொடுத்துடலாம். ஏன்னா ஒளிங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் இது நான் ரொம்ப பெருசாக பண்ணி சென்டரில் வச்சேன். ஓகே, இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்டிக்கர் நம்ம ஆட் பண்ணணும். ஷேப்ஸ் இல்லை, இது வேணாம், நமக்கு ஸ்டிக்கர் தான் தேவை. என்ன ஸ்டிக்கர் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். கொடுத்துட்டு எப்படி சேவ் பண்ணணும்னா இங்கே மேலேக்கு பாருங்க ஒரு இது மாதிரி இந்த ரெட் கலர் டாட் இருக்கிற இடம், அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கஸ்டம் டிமென்ஷன்ஸ் வந்து கஸ்டம் இருக்கும். அது எவ்வளோ குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணுவேன்னா அதனால் கஸ்டம்லேயே இருக்கட்டும். இங்கே கீழே இருக்கிற இங்கே சேவ் டு கேலரின்னு இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். அப்புறமேல் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணால் சேவ் அஸ் ப்ராஜெக்ட் கொடுத்து நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து கஸ்டம்னு வச்சுக்கிறேன். வச்சு சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் மேலே கொடுத்து இல்லைன்னா இங்கே மொத்தமாக போய்ட்டு இந்த இடத்துல டிஃபால்ட்டு கொடுத்து ஓகே பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல மை ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து நான் பண்ண எல்லாமே இருக்கும். இனிமேல் வரப்போகிற சீன் பார்த்துட்டிங்களா? சரி, இதில் வந்து எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்ச கஸ்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் லோட் ஆகி வந்துடும். திரும்பவும் போய்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் வந்துடும். ஓகே, இதில் இங்கே இருக்கிற தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.